வணக்க மக்களே, நான் உங்க பிளாக் பழமா சேனல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காரவள்ளி சின்ன திருப்பதி மாடு சந்தைக்கு தான் போயிட்டு இருக்கோம். சனிக்கிழமை சந்தை. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இதான் சந்தையோட ஃப்ரண்ட் வியூ. சந்தைக்குள்ள போலாம் வாங்க. வணக்க மக்களே, நான் உங்க பிளாக் பழமா சேனல் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேலத்துல வந்து காரவள்ளி சின்ன திருப்பதியில இருக்க மாடு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். மாட்டு சந்தையோட விலை நிலவரங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய இன்னைக்கு கூட்டம் வந்து அதிகமாவே வந்திருக்குது. பாருங்க மாட்டு சந்தை எவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நாட்டு மாடுகளோட வரத்தும் அதிகமா இன்னைக்கு இருக்குது இந்த தடவை. மக்கள் நிறையவே இன்னைக்கு வந்திருக்காங்க. வாங்க ஒவ்வொருத்தையும் கேட்டு அவங்களோட தகவல்களை தெரிஞ்சுப்போம். மாடுகளோட விலை நிலவரத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா மாட்டோட விலை நிலவரம் இந்த வாரம் சந்தையில எப்படின்னா இருக்குது? இந்த வாரம் சந்தையில என்ன தம்பி, மாடு வந்து அதிகமா வருது. ஓகேண்ணா. வியாபாரம் ஒன்றும் லாய்க்கு இல்ல. ஆனா கூட்டம் வந்து நல்லாவே அலமோதிட்டு இருக்கு. கூட்டம் எல்லாம் வருது. கூட்டம் வந்தாலும் வந்து மாட்டுக்கு 10,000 நட்டம். வாங்கினா 60,000 வாங்கினா 50,000 விற்குது. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் சிந்து மாட்டோட விலை எல்லாம் எப்படின்னா இருக்கு இந்த வாரம்? நார்மலா ஒரு கறவை மாடு வாங்கணும்னா எவ்வளவு வாங்கலாம் இங்க வந்தா எப்படி 50,000 55,000 கூட வாங்கலாம். ஆனா மாடு வாங்கலாம். ஆனா கேக்குறீங்க இல்லையா, மானம் காஞ்சி போச்சு. மானம் காஞ்சதுனால வந்து தீனிக்கு பற்றாக்குறை. கிடேரி கண்ணெல்லாம் எவ்வளவு நான் வாங்கலாம்? கிடேரி கண்ணுலாம் ஒரு 15,000 10,000 அப்படி வாங்கலாம். ஓகேங்கண்ணா. இங்க வந்தா நல்ல மாடு வாங்கிட்டு போகலாம். இந்த நம்ம லொக்காலிட்டி சேலம் பீப்புள்ஸ் வந்தாங்க நல்ல மாடு. இங்க சனி சந்தை இப்ப நல்லா பெருமிட் ஆயிடுச்சு. ஆனா உங்களை வந்து இங்க பார்த்து யாராவது கான்டாக்ட் பண்ணா நல்ல மாடு வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்போம். சரி, நான் உங்க தொலைபேசி நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். 99 76 59 41 73. சரிண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம மக்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தாங்களா நல்ல மாடா வாங்கி கொடுங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றி. இந்த வாரம் சந்தையில் நிறையவே நாட்டு மாடு வரது அதிகமாவே இருக்குது. நாட்டு மாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து வளர்க்க ஆசைப்படுறாங்க. இங்க பாருங்க, நல்ல ஒரு நாட்டு மாட்டு கண்ணுட்டி கெடேரி கண்ணுட்டி வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. மயிலை கலர்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். இது என்ன மாடுங்க? வாங்கியா நீங்க மாடு வாங்க வந்திருக்கீங்களா விற்க வந்திருக்கீங்க? சரிண்ணா, இந்த வாரம் சனி சந்தையோட நிலவரம் எப்படின்னா இருக்கு? என்ன பண்றதா இருக்கு? பரவாயில்லைங்களா? இல்ல கம்மிதான். நீங்க கொண்டு வந்த மாட்டோட விலை 27 ரூபா சொன்னா 20 ரூபாய்க்கு கேக்குறேன். ஓகேங்கண்ணா. இது வந்து காங்கேயத்துல வந்து மயிலை கலருங்கண்ணா. சரிண்ணா, இந்த சந்தைக்கு வந்தா நல்ல மாடு வாங்குவாங்களா? வாங்கலாம். சனி சந்தைக்கு வந்தா நல்ல மாடு வாங்க. நான் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோண்ணா இருக்கும்? சாதாரணமா ஒரு கறவை மாடு வாங்கணும்னா எவ்வளவு ரேஞ்சில் இருக்கும்? நல்லா பார்த்த மாடு 45 ரூபாய்க்கு. 45 ரூபாய்க்கு நல்ல ஒரு கறவை மாடு வாங்கலாம். கிடேரி கண்ணுங்கெல்லாம் வாங்கினா எவ்வளோண்ணா இருக்கும்? ஒரு 10 ரூபா 12 ரூபா வந்தா நல்ல மாடு வாங்கலாம். சரி, நான் இங்க வந்தா நல்ல மாடு நீங்க வாங்கிருக்கீங்களா? உங்களை யாரும் கான்டாக்ட் பண்ண நம்ம சேனல்ல வாங்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காங்கேயமா என்ன காலன்னு தெரியல. ஆனா சூப்பரா இருக்கு. காங்கேயம் மொட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே நம்ம காரவள்ளி சின்ன திருப்பதி சந்தையில தான் வந்திருக்குது. சூப்பரான ஒரு காலை. ஜல்லிக்கட்டுக்கு மற்ற நிறைய வண்டி பழக்கத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த காலை ஆகும். பயப்படுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுக்குட்டிங்க, நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டிங்க நிறையவே கொண்டு வந்துச்சு. வளர்க்க ஆசைப்படுறவங்க நல்லாவே இங்கே வந்து வாங்கலாம். மாடுகளோட விலை வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நாட்டு மாடுகளோட விலை வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு வந்து ஆள் இல்லாத மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாங்க. நல்லாவே வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க வந்து இங்கே நல்லாவே நாட்டு மாடு வண்டி வாங்கலாம். வந்து வாங்கிக்காங்க. வியாபாரிகளும் தரகளும் நல்ல காரசாரமான விலையில வந்து இங்கே பேசி அடித்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. ஆனால் பார்த்தா இங்கே அவங்க வந்து மாடு வாங்காத அப்படி நல்லா அடிச்சு பேசி வாங்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு போய் வாங்க. இங்க பாருங்க, ஒரு மாட்டை வந்து வேணா முடிச்சுட்டாங்க. அது வந்து பணம் கொடுக்கறதுக்காக இருக்காங்க. தெரிஞ்சவங்களோட போய் வாங்கினா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்களும் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் ஷாருக். ஓகே, நான் இந்த வாரம் சந்தை நிலவரம் நிறையவே கூட்டம் அதிகமாவே இந்த வாரம் சந்தையில இருக்குது. பரவாயில்லைங்களா இந்த வாரம் சந்தையில? பரவாயில்ல. மாடுகள் நிறைய மாடுகள் இறங்கி இருக்கு. நாட்டு மாடுகளுமே அதிக வரது அதிகமா இருக்கு. நாட்டு மாடு, வடக்கத்தி மாடு முதற்கொண்டு எல்லா மாடுகளும். ஓகே, நான் இந்த வாரம் சந்தை விலை நிலவரம் எப்படின்னா இருக்குது? விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலவரம் இன்னைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் விலை ஜாஸ்தி. ஏன்னா காஞ்ச காலம் தான் ஆயிடுச்சு. எல்லாமே வெய காலம் தான். இனிமேட்டு நல்லாவே தீனி கிடைக்காது. ஆனா எல்லாருமே மாடுகள் அதிகமா கொண்டு வந்து விற்பாங்க. கம்மி விலைக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இல்ல, ஆக்சுவலா என்னன்னா
என்ன பார்க்கணும், நேத்து ஒரு சந்தை முத்துநாயக்கப்பட்டி வெள்ளிக்கிழமை சந்தை. ஓகேங்கண்ணா. ஸோ அன்னைக்கு வந்து மாடுங்க வந்து இறங்கிட்டு. ஸோ நம்ம வந்து இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அதானா இது எப்படின்னு சொல்லி இது பங்கு சந்தை மாதிரி தான். பங்கு சந்தை மாதிரி. ஆமா, மாடு நிலவரம் ஏறும் இறங்கும். மாடு அதிகமா வந்து இறங்குச்சுன்னா விலை கம்மியா இருக்கும், மாடு கம்மியா இருந்துச்சுன்னா விலை அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் வந்து போன வாரம் இருந்த விலைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த வாரம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்ற மாதிரி ஆமா ஆமா விலை ஜாஸ்தி. ஏன்னா மாடுங்க வந்து இறங்கல, ஜாஸ்தி மாடுங்க வந்து இறங்கல. மாடுங்க இறங்கி இருந்தீங்கன்னா மேபி விலை கம்மியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இல்லாத பட்சத்துக்கு எல்லாம் வேற எல்லாமே வாங்கி தான் ஆகும். என்ன பண்றது? ஆமாங்கண்ணா. நீங்க மாடு வாங்கிருக்கீங்க, வித்துருக்கீங்களா? ஆமா, நம்ம மாடு வாங்கியிருக்கோம். ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ். எருமை கன்று கூட கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல ஒரு எருமை இருந்துச்சு. இது என்ன எருமை வகைன்னு எனக்கு தெரியல. மாடுகளோட விலை வந்து காரசாரமா டக்கு டக்குன்னு வியாபாரிகளும் வீட்டுல இருந்து வந்தவங்களும் வாங்கிட்டே தான் இருந்தாங்க. பிடிச்சவங்க வந்து மாட்டை வாங்கிட்டாங்க. இந்த மாடு பாருங்க, நல்ல ஒரு கண்ணு, ஜெர்சி கண்ணுன்னு நினைக்கிறேன். 20,000 நினைக்கிறேன். 20,000க்கு விலை பேசி முடிச்சுட்டாங்க. நல்ல மாடுங்கள்லாம் வந்திருக்கு. நீங்களும் வந்து நல்லா பார்த்து வாங்குங்க. இந்த வாரம் சனி சந்தையில வந்து ஆடுகளும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. மாடுகளோட விலையை ஒப்பிடும் பொழுது ஆடுகள் வந்து பரவாயில்லன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு கட்டுப்படியா ரேஞ்சில் வந்து மக்கள் வந்து வாங்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆடுகளுடைய வரத்துமே வந்து போன வாரம் போல் இல்லை, இந்த வாரம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. நல்ல செம்மறி ஆடு, கருப்பாடு. இந்த அண்ணன் வந்து பொம்புடியில இருந்து வந்திருக்காங்க. சேலம் சுற்று வட்டாரத்துல மட்டும் இல்லாத தூரத்துல இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த ஆட்டு சந்தைக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆடுகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்து வாங்கணும்னா கரெக்டான தரத்து குட்டியை வந்து இங்க வந்து வாங்கலாம். குட்டியில இருந்து பெரிய ஆடு வரைக்கும் எல்லா ஆடுகளும் கிடைக்குது. கருப்பாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, பள்ளையாடு, எல்லா ஆடுகளுமே இந்த சந்தைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. முக்காவாசி இங்க வந்து கிராமத்துல இருக்க மக்கள் தான் இங்க இந்த ஆடுகள் எல்லாமே கொண்டு வராங்க. நல்ல ஆடாவே வாங்க. இன்னையோட சந்தை நிலவரம் வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு வீடியோல பதிவுல நம்ம மறுபடியும் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.